வணக்கம். இது உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். உடல்நிலையில் பாதிப்பு உள்ள போதும் தனது மகனான நாமல் ராஜபக்சவிற்காக பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார் என்று தெரிய வருகிறது. மஹிந்த ராஜபக்சவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சாய்ந்துள்ளதால் பொதுஜன பெரமுன தற்போது நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்பது இல்லை என்று தீர்மானித்திருந்த மஹிந்த ராஜபக்ஷ தற்போது அந்த தீர்மானத்தை மாற்றியுள்ளார் என்று அறிய முடிகின்றது. தனது மகனுக்காக பரப்புரை கூட்டங்களில் பங்கு கொள்ள தீர்மானித்துள்ள மஹிந்த ராஜபக்ஷ ஓரிரு கூட்டங்களில் உரையாற்றுவார் என்றும் ஏனைய கூட்டங்களில் மேடையில் இருப்பார் என்றும் கட்சி வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. மின்வெளியில் சிக்குண்டு இளைஞன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். 21 வயதான பத்மநாபன் டயாங் என்ற இளைஞனே உயிரிழந்தவர் ஆவார். வவுனியா ஓமந்தை ஆறுமுகத்தான்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டின் பின்புறமாக விலங்குகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கியே அந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். மல்லாவி பவனிகுளத்தில் கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி நேற்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறுநாள் கனடா செல்லவிருந்த நிலையில் ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞன் கடந்த 29ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். உடற்கூற்று பரிசோதனையில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் உறுதியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று நேற்று காலை அந்த பகுதி பொதுமக்கள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கம் என்பன இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மல்லாவி மத்திய பஸ் நிலையத்தில் இருந்து மல்லாவி போலீஸ் நிலையம் வரை கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. போலீஸ் நிலையத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குற்றவாளிகள் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்கள் கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் வழங்கினர். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது தாமதிக்கப்பட்டால் மீண்டும் பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பலவிதமான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம். சாதாரணமாக ஒரு மனிதனை கொண்டு போய் ஒருதன் கொலை செய்கிறது சாதாரணமான விடயம் அல்ல. அவனுக்கு பின்புலமான பாதுகாப்பு அங்கே இருந்திருக்கிறது. அந்த பாதுகாப்பு நிச்சயமாக அது யார் என்று கண்டறியப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு இதிலே கதைக்கின்றேன், ஆனால் உத்தரவாதம் இல்லை. எங்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த இளைஞனுக்கு ஒரு சொற்ப ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் அவன் 8 மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கிறான் வீட்டை விட்டு. அவனுடைய உயிர் சாதாரணமாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் உயிர் பிரிந்திருக்கிறது. புதிதாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்தால் இந்த வருடத்தில் பொது தேர்தலை நடத்தவும் நாம் தயாராக உள்ளோம் என்று இலங்கை தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் பொது தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்குச்சீட்டு மிக நீளமானதாக இருக்கும். 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 6 பேர் போட்டியிட்டனர். வாக்குச்சீட்டு 5 அங்குல நீளமாக இருந்தது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 35 பேர் போட்டியிட்டனர். வாக்குச்சீட்டு 26 அங்குல நீளமாக இருந்தது. இம்முறை 39 பேர் போட்டியிடுகின்றனர். எனவே இம்முறை வாக்குச்சீட்டு 26 அங்குலத்திற்கும் அதிகமாகவே இருக்கும். வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் தேர்தல் செலவுகளும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இனம் தெரியாதோர் நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று காலை செட்டிக்குளம் மினிக்பாம் பிரதேசத்தில் நடந்துள்ளது. அதிகாலை வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். வீட்டில் இருந்த முதியவர் மற்றும் அவரது மனைவி உட்பட 4 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 3 செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள கருத்து ஒன்று விமர்சனங்களை சந்தித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி ஜனாதிபதி ஊடகப் பிரிவால் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கும் தகவல்கள் உள்ளடங்கியுள்ளன என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த அறிக்கையில் எந்தவொரு தேர்தலுக்கு பின்னரும் வன்முறை செயல்கள் இடம்பெறும், நாம் அவற்றை நிறுத்த வேண்டும், இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த வகையிலும் வன்முறைகள் நடைபெறக்கூடாது, அது தொடர்பாக நாம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜனாதிபதியின் அறிக்கையை சுட்டிக்காட்டி சில செய்தித்தாளங்கள் எந்தவொரு தேர்தலின் பின்னரும் வன்முறைகள் இடம்பெறும் என்று செய்தி வெளியிடப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்காவில் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் அண்மை காலங்களில் பதிவாகாத நிலையில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கை எச்சரிக்கை தொனியில் வெளியிடப்பட்ட அறிக்கையா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுப்பப்படுகின்றது. தற்போதைய கொள்கைகளை கைவிட்டால் இலங்கை கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் உதவியாளர் சனத் ரணாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் மாற்றங்களை செய்வோம் என இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய அரசியல்வாதிகள் தெரிவித்து வரும் நிலையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய கொள்கைகளை மாற்றியமைக்க நினைத்தால் அது நினைத்ததை கூட முடியாத விடயம். அது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் இருந்து விலகுவதற்கு வழிவகுக்கும் என சனத் ரணாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். முழு உலகமும் எங்களை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது. முழு உலகமும் எங்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்காக சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை அவதானித்த வண்ணம் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கம் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்து புதுக்குடியிருப்பு மந்துவிலில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் நேற்று தேடுதல் முன்னெடுக்கப்பட்ட போதும் ஆயுதங்களோ தங்கமோ கண்டுபிடிக்கப்படவில்லை. போலீஸ் விசேட அதிரடி படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு, போலீசார், இராணுவத்தினர் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். இத்துடன் உதயன் டிஜிட்டலில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.